ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரிட்ஜ் மீடியா. அண்ட் இன்னொரு கேம் கவர் பண்ணணும், ஜிடி வர்சஸ் ஆர்சிபி. அதையுமே இப்போ லேட்டாக தான் கவர் பண்ணுறேன். ஸோ நல்ல கேம் தான். ஆக்சுவலி ஒன் பேட் டே ஃபார் ஆர்சிபி தான், வேறு எதுவுமே இதில் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. பட் கேம் அவேர்னஸ் இல்லாமல் வேறாண்டா இன்னோன்ற மாதிரி இருந்துச்சு. ஆர்சிபியோட பேட்டிங் பார்த்தோம்னா டக்கு 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 டக்குன்னு விக்கெட்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் யாராச்சும் கொஞ்சம் ஒரு லாங் இன்னிங்ஸ் அடிக்கணும் படிக்கல. ஆக்சுவலாக இந்த லாங் இன்னிங்ஸ் விளையாட தான் பார்த்தா, பட் அதுமே விக்கெட் ஆயிடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு பேட்டிங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் பவுலிங்குமே நல்லா கம்பேக் கொடுக்க பார்த்தானுங்க. அதில் கம்பேக் கொடுக்க பார்த்தான்றத காட்டிலையுமே புவி ஒரு ஆள் தான் அதில் முக்கியமாக லீட் பண்ணி கொண்டு போனான் அந்த பவுலிங்கில். என்னப்போ மற்ற எல்லாருமே அடி வாங்கினானுங்க. அண்ட் ஜிடியுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தாங்க, இந்த கேமை ஜெயிச்சிடலாம். அதனால தான் அவனுங்க நெட் ரன் ரேட்டுக்காண்டி விளையாட ஆரம்பித்தேன். ரொம்ப சீக்கிரம் புஷ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த கேமை. சீக்கிரம் முடிச்சு நெட் ரன் ரேட்டு ஓரளவு நல்லா பாசிட்டிவ் ஆக்கின்றதெல்லாம் பார்த்தேன். அதனால விக்கெட்ஸுமே ஹெவியாக ஃபாலோ அவுட் ஆச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் நான் ஆர்சிபி பற்றி குறை பேச வரும்ல, ஒரு ஆள் இருக்கார், அவரை கண்டிப்பாக பேசி ஆகணும். அது பேர் அக்ரசனா? அதுக்கு பேர் அக்ரசனான்னு கேட்குறேன். சரி, நான் இதை பற்றி ரொம்ப பேசுகிறோம்ல. ஆக்சுவலி இதை பற்றி லாங் வீடியோவே போடணுன்னு இருந்தேன். அக்ரசன்ற பேரில் ஒரு ஆள் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணார். ஆக்சுவலி அவர் வந்து ஒரு 5 பவுண்ட்ரி அடித்தார். அந்த 5 பவுண்ட்ரியுமே கண்ணை ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் ஓரளவுக்கு உட்காந்து பாராட்டி பேசிகிட்டு இருந்தேன். அங்கிட்ட இருந்து பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக தேர்ட் கிளாஸ் பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். எதுக்கு நான் அதை வேறு பேசுகிறேன். இந்த வீடியோக்கு இப்போ வந்து ராபிஸ் கடி வந்துடும். ஆல் த பெஸ்ட்.